தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளர்க் உட்பட உங்களுக்கு 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. அதாவது லோயர் டிவிஷன் கிளர்க், அப்பர் டிவிஷன் கிளர்க், சோசியல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி 3 விதமான பதவிகள் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரியை பர் மந்த்துக்கு 19,900 63,200 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்ஸஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. லாஸ்ட் டேட் செப்டம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினருமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தாலேருந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஷார்ட் ஃபார்மில் CCRS அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் சோசியல் ஒர்க்கர், அப்பர் டிவிஷன் கிளர்க், லோயர் டிவிஷன் கிளர்க்குன்னு சொல்லி 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டுமே இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கருக்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. லோயர் டிவிஷன் கிளர்க், அப்பர் டிவிஷன் கிளர்க் எல்லா போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே உங்களுடைய பேர் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும். அதாவது SSLC சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர், நீங்கள் PWD பர்சனான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோன்னு சொல்லி ஆன்சர் பண்ணிடுங்க. உங்களுடைய அட்ரஸ் கேபிட்டல் லெட்டர்ஸில் பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் இங்கே ரைட் பண்ணணும். அதே மாதிரி கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் ஃபுல் அட்ரஸ் பின்கோடோட கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். அதுக்கு ப்ரூஃப் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செப்டம்பர் 9, 2026 அந்த டேட்டில் உங்களோட வயது என்ன அப்படிங்கிறது இயர்ஸு, மந்த்ஸு, டேட்ஸ் எல்லாமே கரெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட இமெயில் ஐடி கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் நம்பர், அதே மாதிரி லேண்ட்லைன் நம்பர், இந்த மாதிரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்ன இருந்தாலும் அது எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th, 12th டிகிரி அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து என்னென்ன படிச்சிருக்கீங்களோ எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே ஃபில் பண்ணணும். என்ன டிகிரி படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எந்த டிவிஷன் அல்லது எந்த கிரேட் அப்ளை பண்ணீங்க, எந்த மேஜர் ஸ்பெஷலைசேஷன், எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே தரணும். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸுமே நீங்கள் எங்கே தரணும். ஓகேங்களா? எங்கே ஒர்க் பண்ணீங்க, என்ன போஸ்டிங்ஸில் இருந்தீங்க, எந்த டியூரேஷன் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, டோட்டல் டியூரேஷன் என்ன, சேலரி எவ்வளோ வாங்கினீங்க, அது வந்து பர்மனன்ட் போஸ்ட்டா அல்லது டெம்ப்ரரி போஸ்ட்டா, இந்த மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஆஃப் நீங்கள் சர்விங் எம்ப்ளாயீஸாக இருக்கீங்கன்னா NOC சர்டிஃபிகேட் இருக்கணும். அவங்க கேட்டிருக்க இந்த டீட்டெயில்ஸுமே என்கோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டிடியாக தான் நீங்கள் எடுத்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டிடியோட டீட்டெயில்ஸு, அதாவது பேங்க் அண்ட் பிரான்ச்சு, டிடி நம்பர் அண்ட் டேட்டு, அமௌண்ட் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணுங்கள். அதர் இன்ஃபர்மேஷன் இஃப் எனி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஃபில் பண்ணணும் அப்படின்னா அது இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். டிக்ளரேஷன் ஒன் டைம் படித்து பார்த்துருங்க. இங்கே டேட்டு, பிளேஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுடணும். ஓகேங்களா? இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட்டுமே கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ்ஸு. தி டைரக்டர் ஜெனரல், சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், GST ரோடு, தாம்பரம் சானட்டோரியம், சென்னை 600047 அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. சோசியல் ஒர்க்கரில் உங்களுக்கு 1 வேகன்சிஸ், யூஆர் கேட்டகரியில்
சேலரி லெவல் 6 பெய்ட் பண்ணுறாங்க. 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அடுத்து அப்பர் டிவிஷன் கிளர்க்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆர் கேட்டகரிக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. சேலரி லெவல் 4 பெய்ட் பண்ணுறாங்க. 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. லெவல் 2 சேலரியாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. 27 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த வேக்கன்சிஸோட நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சோசியல் ஒர்க்கர். இந்த போஸ்ட்டுக்கு 35,400 1,12,400 வரைக்கும் பேசிக் பே சேலரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலே போதும். அதோட டிப்ளமோவில் சோசியல் ஒர்க் முடிச்சுட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அல்லது பிஜி டிகிரி சோசியாலஜி முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். ஓகேங்களா. ஏதாச்சும் டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கிற பட்சத்தில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இல்லை நீங்கள் பிஜி டிகிரியே சோசியாலஜி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்மே எலிஜிபிள், விண்ணப்பிச்சுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஏஜ் லிமிட் 30 வயது வரைக்கும். ஓகேங்களா. அடுத்து அப்பர் டிவிஷன் கிளர்க்கு இந்த போஸ்ட்டுக்கு 25,500 81,100 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்குமே ஏதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எலிஜிபிள். ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஏ, பிடெக் இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் ஆகுது அவங்க சொல்லியிருக்க மாதிரி செக்டார்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆஃபீஸ் ரொட்டீன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு சேலரி 19,900 63,500 வரைக்கும் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஓகேங்களா. அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 35 வேர்ட்ஸ் per minute இங்கிலீஷ் ஸ்பீட் இருக்கணும். அல்லது 30 வேர்ட்ஸ் per minute ஹிந்தியில் அல்லது தமிழில் உங்களுக்கு ஸ்பீட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 18 27 வயது வரைக்கும் இருக்கணும். ஓகேங்களா. இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இங்கே சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே படித்து பார்த்துருங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ இதை பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளிகேஷன் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷனில் நீங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், வேலிடான ஆக்டிவான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் நடக்கும். ஓகேங்களா. அரசு விதிகளின்படி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 300 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அந்த 300 ரூபாவை நீங்கள் டிடியாக எடுத்து சென்ட் பண்ணணும். எக்ஸப்ஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ கேட்டகிரி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே 300 ருபீஸ் ஃபீஸு அவங்க சொல்லியிருக்க மாதிரி சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தாங்கிற இந்த நேமில் பேயபிள் அட் சென்னை அப்படின்னு டிடி எடுத்து அதை டிடி அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் வாங்கின மார்க் தான் மெரிட் லிஸ்ட் மூலமாக வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. நீங்கள் பர்சனல் ஸ்கில் டெஸ்ட்டு சம் போஸ்ட்டுக்கு இருக்கும். ஓகேங்களா. ரிட்டன் டெஸ்ட்டு, பர்சனல் டெஸ்ட்டு இதில் நீங்கள் வாங்கின மார்க்கை வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதாவது கம்ப்யூட்டரில் டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது குவாலிஃபைங் நேச்சர் தான். ஓகேங்களா. ஹவு டு அப்ளைங்கிறது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷனோட டிடி அதாவது ஃபீஸ் பெய்ட் பண்ணிங்களா அந்த டிடி அட்டாச் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டி இருக்கணும். அதே மாதிரி ஏஜ் ப்ரூஃப்காக 10th 12th மார்க் ஷீட்டோ அல்லது டிசி, பாஸ்போர்ட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏஜ் ப்ரூஃப்காக அட்டாச் பண்ணணும். எசென்சியல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். சப்போர்ட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும். ஓகேங்களா. நீங்கள் பிடபிள்யூடி கோட்டானா அதுக்கான ப்ரூஃப்மே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். இது பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.